அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அல்லாலும் பெரும் கிருபையாலும் தன்னுடைய வல்லமை பேர் ஆற்றல் மூலமாக இந்த அண்ட சராசரத்தை, இந்த அகில உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அண்ட சராசரம், இந்த முழு பிரபஞ்சம், முழு உலகத்தையும் அதை படைத்து பரிபாலிக்க கூடியவனாக அல்லாஹ் தான் இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். நமக்கு தெரிந்த, நாம் பார்க்காத, மறைந்திருக்கக்கூடிய சிறிய பெரிய எவ்வளவோ சின்ன பிரம்மாண்டமான பெரும் பெரும் படைப்பினங்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கோடிக்கணக்கான படைப்பினங்களையும் படைத்தவன் அல்லாஹ்வாக தான் இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் படைத்த இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி படைப்பினங்களில் ஆக கண்ணியமான அழகான படைப்பாக லகத் ஹலகனல் இன்சான் ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனித சமுதாயத்தை, மனிதர்களை நாம் அழகாக படைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களாக இந்த உலகத்தின் அனைத்து படைப்பினங்களிலும் சிறந்த படைப்பாக அஹ்ஸனி தக்வீமாக நாம் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட சிறந்த கண்ணியமான உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் பார்க்கக்கூடிய இந்த அகில உலகம், இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவல்லதி ஹலகலகுமா ஃபில் அர்லி ஜமீஆ. உலகத்தில் இருக்கக்கூடிய அகில உலகத்தினுடைய இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களையும் என்னுடைய அடியானுக்காக நான் படைத்திருக்கேன். முழு மனித சமுதாயத்துக்காக தான் படைத்திருக்கின்றேன். இந்த வானம் மனிதனுக்காக, இந்த சூரியனுடைய இயக்கம் அனுதினமும் காலை உதைத்து மாலை மறையக்கூடிய சூரியன், மாலையிலே உதைத்து காலையிலே மறையக்கூடிய சந்திரன், இரவிலே தோன்றக்கூடிய நட்சத்திரங்கள், உலகத்திலே பார்க்கக்கூடிய கடல்கள், தாவரங்கள், செடி கொடிகள், எல்லா படைப்பனங்களையும் ஹுவல்லதி ஹலகலகுமா ஃபில் அர்லி ஜமீஆ, அகில உலகத்தையும் அகில உலகத்தினுடைய அத்தனை படைப்பினங்களையும் நான் என்னுடைய அடியானுக்காக படைச்சிருக்கேன். மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக, மனிதன் இந்த உலகத்திலே பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அகில உலகத்தையும் அகில உலகத்தின் அத்தனை படைப்பினங்களையும் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். இந்த உலகம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்துக்காக தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்கின்றான், அகில உலகத்தையும் அடியானுக்காக படைத்திருக்கின்றேன். அடியானை வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். அகில உலகமும் அடியானுக்காக, அடியான் அல்லாஹ்விற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனை வணங்கக்கூடிய நல்லடியார்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான், நமக்கு ஈமானை கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால் இந்த அகில உலகம், முழு உலகமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவன் தான் ப்ரொடியூசர், அவன் தான் ப்ரொடக்ட், அவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தினான். உலகத்தை படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி படைச்சன்னு சொல்றான், பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்ல் வ இதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன். லஹு குன் ஃபயகுன், ஆகுக என்பதாக சொன்னேன், ஆகிடுச்சு. பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்ல், எந்த பதியும் இல்லாமல், எந்த முன்மாதிரியும் இல்லாமல் இந்த உலகத்தை, வானம் பூமியை நான் படைச்சேன் அல்லாஹ் சொல்றான். உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு முன்மாதிரியை வைத்துத்தான் ஒரு பொருள் உருவாக்கப்படுது. ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருளாக இருக்கட்டும், அல்லது போடப்பட்டு இருக்கக்கூடிய கார்ஃப்டாக இருக்கட்டும், பாயாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு முன்மாதிரியை வைத்துத்தான், ஒரு மூல பொருளை வைத்துத்தான் இந்த உலகத்துல மனிதன்
விஞ்ஞான வளர்ச்சியிலே, தொழில்நுட்ப வளர்ச்சியிலே புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றான். பொதுவாக ஆதி காலத்துல சொல்லுவாங்க, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். எனவே எல்லாம் உலகத்துல மனிதனால் உருவாக்கப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப சாதனங்களும் முன்மாதிரிகளை வைத்து, இதற்கு முன்னதாக இப்படி ஒன்று இருந்தது, அதை வைத்து இது படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது என்பதுதான் உலகத்தினுடைய இயற்கை நியதி. அல்லாஹ் சொல்கின்றான், சமாவாதி வல் அல், இதற்கு முன்னதாக வானம் என்பதே ஒன்று இல்லை, இதற்கு முன்னதாக பூமி என்பதாக ஒன்று இல்லை, இதற்கு முன்னதாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்பதாக எதுவும் இல்லை. பதிஉ ஸமாவாதி வல் அல், எந்த முன்மாதிரியும் இல்லாமல் அல்லாஹ் வானம் பூமியை, இந்த அகில உலகத்தை அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால், தன்னுடைய பேராற்றலால் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் எடுத்துக் கூறக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இரவிலே நாம் பார்க்கக்கூடிய சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அகிலத்தினுடைய அழகாகவும் அகிலத்தை இயக்கு சக்தியாகவும் அல்லாஹ் சூரிய சந்திரன்களை, சூரிய சந்திரனுடைய இயக்கங்களை வைத்துத்தான் இந்த உலகம் சுழலக்கூடியதாகவும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அகில உலகம், அகில உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன். அவன்தான் படைத்தான், அவன்தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான், அவன்தான் பரிபாலிக்க கூடியவனாக இருக்கின்றான். அகில உலகத்திற்கும் ரப்புல் ஆலமீன் படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவனாக தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அவனின்றி இந்த உலகத்திலே அணுவும் அசையாது, அவன் நாடாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்கும். இதை நம்ம முதல்ல ஈமான் கொண்ட மக்கள் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல யாராலும் எதையுமே செஞ்சிட முடியாது. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலிருந்து என்ன நடந்தாலும் அனைத்தையும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த பிரம்மாண்டமான உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, வானங்களையும் சூரிய சந்திரன்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோமோ, இது எல்லாமே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தையே நாங்க எங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். உலகத்தினுடைய வல்லரசுகள் என்பதாக சொல்லக்கூடியவர்களாலேயே சில சந்தர்ப்பங்களில் தங்களுடைய தொழில்நுட்பங்கள், தங்களுடைய சென்சார்கள், தங்களுடைய ரேடார்கள் அத்தனையும் வேலை செய்யாமல் போய்விடுகிறது, அத்தனையும் பலனளிக்காமல் போயிடுது. உலகத்துக்கே நாங்க தான் கொம்பன் என்பதாக சொல்லக்கூடிய அமெரிக்கா பல நாட்களாக பற்றி எறியக்கூடிய தீயை அணைப்பதற்கான சக்தி இல்லை. இதான் மனிதனுடைய சக்தி, மனிதனுடைய தொழில்நுட்பத்தினுடைய எல்லை. அல்லாஹ்வினுடைய வல்லமைக்கு முன்னால் மனித சக்தி ஒன்றுமே இல்லை என்பதை அல்லாஹ் பல சந்தர்ப்பங்கள்ல முழு உலகத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் எடுத்துரைக்கக்கூடியவராக தான் இருந்து கொண்டிருக்கின்றார். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய சஹாபாக்கள் இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, கரபத்து ஷம்சு அததரி ஐனமா தத்ஹப், சூரியன் இருக்கு டெய்லியும் காலையில உதயமாகி மாலையில மறையுது, அது எங்க போய் மறையுது உங்க யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் பூர்வமான ஒரு வினாவை, கேள்வியை வைக்கிறாங்க. தினமும் காலையில சூரியன் உதயமாகுது, மாலையில மறையுது, திரும்ப காலையில உதயமாகுது, அந்த சூரியன் எப்படி உதயமாகுது, எப்படி மறையுது, எங்க போகுது, இத பத்தி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? கரபத்து ஷம்சு தத்ரி ஐனமா தத்ஹப். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபகுல்த அல்லாஹு வ ரசூலு அஅலம், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியாது. இந்த நுணுக்கம், இந்த இல்மு, இந்த அறிவு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மட்டும் தெரியும், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும், நீங்க சொல்லித்தாங்க நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஇன்னஹா தத்ஹபு ஹத்தா தஸ்ஜுது தஹத அர்ஷ், சூரியன் எங்க போகுது தெரியுமா? தினமும் மறையுது, காலையில உதயமாகுது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சூரியன் அனுதினமும் மறையும் பொழுது தஹத அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போகுது. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் அல்லாஹ்வை சஜிதா செய்கின்றது. அல்லாஹ்வை சஜிதா செய்த பிறகு அல்லாஹ் சொல்றான், திரும்பவும் நீ உதயமாகு. எனவே இதுதான் தினமும் நடந்து கொண்டிருக்கு. அனுதினமும் சூரியன் உதயமாகி மறையும் பொழுது அல்லாஹ்வுடைய அரசுக்கு போய் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே மீண்டும் கிழக்கு திசையிலே அது உதயமாகின்றது. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் வரும் அன்றைக்கு சூரியன் அதே போல அல்லாஹ்வுடைய அரசிலே போய் சஜிதா செய்யும், மறையும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், இர்ஜிஇ மின் ஹைஸு ஜிஅத ஃபதத்லு மின் மக்ரிபிஹா, நீ எங்கே மறைந்தாயோ அங்கிருந்தே மீண்டும் உதயமாக. இதனால் வரைக்கும் மறைவது ஒரு திசை, உதயமாவது ஒரு திசையாக இருந்த சூரியன் கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபதத்லு மின் மக்ரிபிஹா, நீ கிழக்கு மேற்கு திசையிலேயே மீண்டும் உதயமாக என்பதாக சொல்வான். எனவே மறைந்த திசையான மேற்கிலிருந்து மீண்டும் சூரியன் உதயமாகும். அது உலகத்தினுடைய அழிவு நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த நிகழ்வு
விஞ்ஞான ரீதியாகவும் சரி, இறைஞான ரீதியாகவும் சரி, பல நுணுக்கங்களை தனக்குள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக, சம்பவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம விளங்க வேண்டிய விஷயம், இங்கு நான் சொல்ல வந்த விஷயம், உலகத்தினுடைய மிக பெரும் இயங்கு சக்தி சூரியன் தான். சூரியன் இல்லைன்னு சொன்னா உலகத்துல எல்லா படைப்பினங்களும் அழிஞ்சு போயிடும். விஞ்ஞான உலகம் அதை தான் சொல்லுது. உலகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. காரணம், சூரியனும் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك தக்தீருல் அஸீஸுல் அலீம். சூரா யாஸின்ல வருகிறது. சூரியன் தன்னுடைய வட்ட பாதையில் அது சுற்றி கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் அதை விட்டு அது விலகிவிடும். ஒரு நாள் தன்னுடைய பாதையிலிருந்து அது விலகி சென்று விடும். சூரியன் அழிந்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதைத்தான் இன்றைய விஞ்ஞான உலகம் சொல்கின்றது. உலகம் அழிவு பாதையில போய் கொண்டிருக்கு. சூரியன் தன்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தையே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன், உலகத்தினுடைய அனைத்து படைப்பினங்களினுடைய இயக்க சக்தியாக இருக்கக்கூடிய சூரியன், அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். அனுதினமும் அல்லாஹ்வை சஜிதா செய்து, இதுதான் ஈமான். இது ஏதோ கதைகளோ கற்பனைகளோ கட்டுக்கதைகளோ சித்தாந்தங்களோ இதிகாசங்களோ நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் ரசூலால் ஹக்காக உண்மைப்படுத்தி சொல்லப்பட்ட உண்மையான விஷயம். ஒரு ஈமான்தாரியினுடைய உள்ளத்திலே இந்த விஷயங்களில் எந்த சந்தேகம் வரக்கூடாது. இந்த உலகம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. பிரம்மாண்டமான சூரியனும் அல்லாஹ்வை அனுதினமும் சஜிதா செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், ஒரு சின்ன எறும்பிலிருந்து, சின்ன அணுவிலிருந்து, சின்ன ஒரு கிருமிகளில் இருந்து, உலகத்தினுடைய பிரம்மாண்டமான பெரும் பெரும் படைப்புகள் எல்லாமே இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை அனுதினமும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கு. நாம அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்கு நாம நினைவு கூறுகிறோமோ மறக்கிறோமோ இல்லையோ, ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. அல்லாஹ்வுக்கு அனுதினமும் சஜிதா செய்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் தினமும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்ல எழுதக்கூடியவர்கள், அந்த இமாம்கள்ல ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஒரு நாள் இரவு நேரத்துல பார்த்தேன், மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து திரும்பவும் எழுந்து அதனுடைய இருப்பிடத்தில் அமர்ந்தது. மரங்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தது. இதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி ஹக்கான இமாம் ஒருத்தர் முற்காலங்கள்ல வரலாற்று பதிவுகளாக பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். உலகத்தில் கூடிய அத்தனை படைப்பினங்களும் யஸ்ஜுது அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வமன் ஃபில் அர்ல் வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப். உலகத்தில் கூடிய அத்தனை மரம் செடி கொடிகள் மலைகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே எல்லா நாளும் அனுதினமும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. முழு உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவனை தான் வணங்கக்கூடியதாக இருக்கின்றது. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. வறட்சி ஏற்பட்டு மக்கள் எல்லாம் உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. மழை இல்லாமல் இருந்துச்சு. எனவே மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மலை தொழுகைக்காக ஒரு பெரிய மைதானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. மக்களை எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு போகக்கூடிய வழியில அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான். முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாங்க. உலகத்தினுடைய அத்தனை படைப்பினங்களோடு பேசக்கூடிய அந்த மொழியை, அந்த லோகத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். என்னென்ன உயிரினங்கள் என்ன பேசுதுன்ற அந்த இல்மையும் அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். போகக்கூடிய வழியில பாக்குறாங்க, ஒரு எறும்பு அதனுடைய கூட்டத்தோடு அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொண்டிருக்கு. யா அல்லாஹ், இந்த மனித சமுதாயம் செஞ்ச பாவத்துக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எங்களையே அந்த மனித சமுதாயத்தோடு சேர்ந்து எங்களையும் தண்டிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க உன்னை தான் வணங்கி கொண்டு இருக்கோம். உனக்கு மாறு செய்யாத கூட்டம் நாங்க. இந்த மனிதன் தான் மாறு செஞ்சு கொண்டு இருக்கான். அவன் செய்யற பாவத்தால நீ என்னையும் எங்களையும் எங்க கூட்டத்தையும் தண்டிச்சுக்கிட்டு இருக்கே அல்லாஹ். உன்னுடைய பஞ்சத்தை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை. இந்த வறுமையை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை. மழை இல்லை, எங்களுக்கான உணவு கிடைக்க மாட்டேது யா அல்லாஹ். எனவே நீ உன்னுடைய புறத்திலிருந்து மலையை இறக்கிவை, உன்னுடைய புறத்திலிருந்து உன்னுடைய ரிசுக்கை தாராளமாக இறக்கிவை என்பதாக சொல்லி அந்த எறும்பு கூட்டம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருந்தது. இதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தான். அவங்க அதை பார்த்தாங்க. எனவே தொழுகிறதுக்காக ஜமாத்தோடு வந்தவங்க, மக்களோடு வந்தவங்க தொழுகாம திரும்ப தன்னுடைய மக்களை, ஊர் மக்கள் அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, மலை தொழுகைக்காக வந்தோம், நாடு பஞ்சத்துல இருக்கு, உலகம் பஞ்சத்துல வறுமையில இருக்கு, மழை இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், தொழுகைக்காக வந்து தொழுகாமலே நம்ம திரும்பி போறோமே, என்ன காரணம்?
இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இல்ல ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்தார்களோடு நின்று அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சிருக்கு, எனவே அல்லாஹ் அந்த துவாவை ஏத்துக்கிட்டான், நிச்சயமாக மழை வந்துரும், நாம துவா செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சொல்ல வந்த விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் ஆக சிறிய படைப்பான ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த எறும்பு கூட அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, அல்லாஹ்வை வணங்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே அகில உலகமும் அல்லாஹ்வுடைய இயக்கத்துல அல்லாஹ் தான் அதை இயக்கி கொண்டிருக்கின்றான். அவன் தான் ரப்புல் ஆலமீன். இதை நாம தெளிவாக விளங்கும். என்ன நெருக்கடி, எப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அல்லாஹ் நாடாம இந்த உலகத்துல எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்துல யாராலும் எதையுமே செஞ்சிட முடியாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாளுக்கு நாள் உலகம் பல நவீனங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. விந்தையான புதுமையான புது புது தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் இந்த உலகத்துல வந்து கொண்டிருக்கின்றது. மனித சக்தியை அச்சுறுத்தக்கூடிய அமைப்புல இனி மனுஷனுக்கெல்லாம் ஒண்ணுமே வேற இல்லை. சமீபத்திய டெக்னாலஜி அப்படிதான் சொல்லுது. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதாக சொல்லுவாங்க. இந்த தொழில்நுட்பம் மட்டும் உலகம் முழுவதும் நிறுவப்பட்டுடுச்சுன்னு சொன்னா மனிதனுக்கே வேலை கிடையாது, கம்ப்யூட்டர்களுக்கு கூட வேலை கிடையாது. எல்லாத்தையும் இந்த சக்தி இது முழுமையாக எடுத்து செயல்படுத்தும். எனவே மனித சமுதாயத்துக்கு பெரிய ஆபத்து என்பதாக இந்த டெக்னாலஜி சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்களே வல்லுநர்களே எச்சரிக்கிறாங்க. நாளுக்கு நாள் ஒரு புதுமையான தொழில்நுட்பங்கள், வளர்ச்சிகள், விந்தையான விஷயங்கள் உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்றைய விஞ்ஞானம் இதுவரைக்கும் கண்டுபிடித்த, இனி வரக்கூடிய காலங்களில் கண்டுபிடிக்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வுடைய இறைவேதமான குர்ஆனும் மிக தெளிவாக மிக தீர்க்கமாக இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிடுச்சு. எந்த தொழில்நுட்பங்களை இன்னைக்கு நாம பயன்படுத்தி கொண்டு இருக்கோமோ, இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் வர இருக்கின்றதோ எல்லாவற்றையும் மிக தீர்க்கமாக உலகம் கண்ட, உலகம் காண இருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிகளையும் விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தையும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இறைமறை திருக்குர்ஆனும் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிடுச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன விஷயங்களை காலதாமதமாக இந்த உலகத்திற்கு அறிவியல் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கு. இதான் உண்மை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வனஸல்னா அலைக்கல் கிதாப். இது உண்மையான சத்தியமான வேதமாக இருக்கின்றது. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல எந்த விதமான கலப்படங்களோ குறைகளோ எதுவும் கிடையாது. இது வனஸல்னா அலைக்கல் கிதாப், மிக தெளிவான உண்மையான சத்திய வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. திப்யான் லிகுல்லி ஷைஇன். இதுல எதை பத்தியும் சொல்லப்படாமல் இல்லை. திப்யான் லிகுல்லி ஷைஇன். இந்த குர்ஆனிலே எதை பற்றியும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படாமல் இல்லை. எல்லா விஷயங்களும், முன்னோர் பின்னோர், இந்த உலகத்தின் ஆரம்பம், அழிவு, இடையில் நடக்கக்கூடிய விஷயம், நாளை மறுமை வாழ்க்கை, எல்லாவற்றையும் திப்யான் லிகுல்லி ஷைஇன், அத்தனை விஷயங்களையும் இந்த குர்ஆனிலே நாம் உள்ளடக்க செய்திருக்கின்றோம். குர்ஆன் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதை பற்றியும் இந்த குர்ஆனில் சொல்லப்படாமல் இல்லை. எல்லா நுணுக்கங்களும் இந்த குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகள் மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றது. நீ ஆய்வு செய், நீ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடி, உன்னுடைய ஆய்வை, உன்னுடைய ஆராய்ச்சியை நீ அதிகப்படுத்து. ஏன் ஆராய்ச்சிகள், ஆய்வுகள், அதனுடைய எல்லை படைத்தவன விளங்கிக்கொள். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. நம்ம என்னதான் கண்டுபிடிச்சாலும், நம்முடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான் என்பதை உன்னுடைய ஆய்வுகளும் அறிவியல் விஞ்ஞானத்தினுடைய விந்தைகளும் கடைசியாக கொண்டு போய் நிறுத்தப்படக்கூடிய இடம் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதாக. அதனால்தான் குர்ஆனும் ஹதீஸும் நீங்கள் ஆய்வு செய்யுங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. அல்லாஹ்வை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். உலகத்தினுடைய நவீனங்கள் வர வர அல்லாஹ்வை பற்றிய விளக்கங்களினுடைய வாசல்களும் திறக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய ஃபகீஹ், மிகப்பெரிய இமாம். அவங்களுடைய மாணவர் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாணவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்காக இமாம் ஷாஃபி அழைச்சிருந்தாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு விருந்துக்காக வந்திருந்தாங்க. இரவு நேரம் விருந்து கொடுக்கப்பட்டுச்சு. விருந்து சாப்பிட்டு ஓய்வு எடுத்தாங்க. காலை நேரமாகியும் விழிக்கல. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலை நேரம் வரைக்கும் விழிக்காமல் தூங்கி கொண்டே இருந்தாங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மகளார் கேட்டாங்க, என்னங்க உங்களுடைய மாணவர் சொல்றீங்க, அறிவார்ந்த பெரிய அறிஞர் ஆலிம் என்பதாக சொல்றீங்க அஹ்மது இப்னு ஹம்பல்,
காலை நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் வந்துருச்சு, எந்திரிச்சு தொழுகாம தஹஜ்ஜுத் கூட தொழுகாம இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு, இவரை போய் உங்களுடைய மாணவர் சொல்றீங்களேன்னு சொல்லி தன்னுடைய தந்தை இடத்துல இமாம் ஷாஃபி இடத்துல அவங்களுடைய மகளார் கேட்டாங்க. இப்ப இமாம் ஷாஃபிக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, உயர்ந்த மாணவர் நல்ல மாணவரா இருக்கு. ஏன்னா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மிகப்பெரிய மதஹபுடைய இமாம். இன்றைய மக்கா மதீனாவினுடைய பெருங்கொண்ட நாடுகளில் இமாம் ஹம்பலி மதஹப் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டங்கள் தான் பின்பற்றப்படுது. அவங்க ஷாஃபி இமாமுடைய மாணவராக இருந்தாங்க. மகளார் கேட்ட கேள்விக்கு இமாம் ஷாஃபி அவங்களுக்கும் வருத்தமாக இருந்துச்சு. எனவே காலையில விடிஞ்ச உடனே தன்னுடைய மாணவர் இடத்துல கேட்டாங்க, எப்பா நீ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க, நல்ல ஒரு இபாதத் ஆபிதான் ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ எப்படின்னா நல்ல இரவு சாப்பிட்டுட்டு எதிர்த்து தஹஜ்ஜுத் கூட ஒரு ரக்காயத்துக்கு 2 ரக்காயத்துக்கு கூட தொழுகாம இப்படி தஹஜ்ஜுத் கூட இரவு வணக்கம் கூட செய்யாம நீ தூங்கிக்கிட்டு இருக்கே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னுடைய உஸ்தாத் அவர்களே, நீங்க சொல்றது உண்மைதான், நான் படுத்திருந்தேன் ஆனா தூங்கல, நான் விழித்துதான் இருந்தேன், படுத்திருந்தேன் ஆனா நான் கண் மூடி அயர்ந்து தூங்கலாம் இல்லை, நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் கேட்டு இருக்கேன். நபி அவங்க சொன்னாங்க, ஃபிக்ரத்து ஸாஅதி கைரு மின் இபாதத்தி 60 சனா. அல்லாஹ்வை பற்றி அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தனை செய்வது 60 சனா, 60 வருஷங்கள் விழித்திருந்து வணக்கம் புரிவதை விட அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி அந்த சிந்தனை ஆய்வு செய்வது என்பது மேலானது என்பதாக நபி அவங்க சொல்லியிருக்காங்க. இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட சிறிது நேரம் அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பது, அவனுடைய படைத்த படைப்பினங்களை பற்றி ஆய்வு செய்வது 60 வருஷம் இபாதத் செய்வதை விட இந்த சிந்தனை அல்லாஹ்விடத்துல உயர்ந்ததாக இருக்கு. எனவே நான் இரவு நேரத்தில் நான் தூங்கல, நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த சில ஹதீஸ்களை வைத்து, ஒரு ஹதீஸை வைத்து கிட்டத்தட்ட 70 சட்டங்களை நான் இந்த ஒரு இரவிலே நான் சிந்தித்து வைத்திருக்கின்றேன் என்பதாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன சந்தர்ப்பத்தில் இமாம் ஷாஃபி சொன்னாங்க, ஆம் நீங்க சொல்றது உண்மைதான், இரவு முழுவதும் நின்று வணங்குவதை காட்டிலும் ஒரு சில வினாடி துளிகள் அல்லாஹுடைய அந்த படைப்புகளை பத்தி, குர்ஆன் ஹதீஸை பத்தி ஆய்வு செய்வது உண்மையிலே அல்லாஹ்விடத்துல சிறந்த வணக்கம் தான். நபி அவங்க சொன்ன ஹதீஸ் எனக்கும் தெரியும், ஆமா நீங்க சரியான ஒரு இபாதத்தை அமலதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொன்னார். இப்ப கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே குர்ஆன் ஹதீஸ் ஆய்வை தூண்டக்கூடியதாக இருக்கு. நீங்க சிந்தனை செய்யுங்க, உங்களுடைய அறிவை விசாலமாக்குங்க, அல்லாஹ் படைத்த படைப்புகளை பற்றி நீங்கள் சிந்தனை செய்யுங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் ரசூல் குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக மனித சமுதாயத்திற்கு சிந்தனை திறனை தூண்டி விடுகின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே மக்கத்து குறைஷி காஃபிர்கள் யூதர்களிடத்துல போய் கேட்டாங்க, யூத சமுதாயத்திடத்துல, யூத மக்கள் இடத்துல, நீங்க எப்படி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டீங்க, நீங்க எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க எப்படி ஈமான் கொண்டீங்க அப்படின்னு சொல்லி யூத மக்கள் இடத்துல மக்கத்து குறைஷி காஃபிர்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில் யூதர்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எங்களுடைய நபி, அவர்களுடைய அசா, அவர்களுடைய அந்த கைத்தடி நிகழ்த்திய அந்த அற்புதங்கள், அவர்களிடத்திலிருந்து அந்த அசாவும் அவர்களுடைய அந்த கை, அவங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு வெளியெடுத்தாங்கன்னா அது பிரகாசமாக ஒளிரக்கூடியதாக இருந்துச்சு. அல்லாஹ் அந்த சக்தி அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அவங்களுடைய கைத்தடிக்கும் அவங்களுடைய கைக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை, ஒரு முஅஜிஸாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். யூதர்கள் சொன்னாங்க, அந்த அற்புதத்தை கண்டு நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டோம், அதுதான் எங்களுடைய ஈமானுக்கு காரணமாக இருந்துச்சு. எனவே குறைஷிகள் கிறிஸ்துவர்களை அணுகி கேட்டாங்க, சரி நீங்க ஈமான் கொள்றதுக்கு காரணம் என்ன, நீங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஈமான் கொண்டதற்கான அந்த காரணம் என்ன? ஏன்னா கிறிஸ்துவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்திருந்தான், பிறவி குருடராக, பிறவி நோயால் பாதிக்கப்பட்டவங்களை அவங்க குணப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க, மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தியை கூட அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். எனவே இந்த அற்புதத்தை கண்டு நாங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஈமான் கொண்டோம். எனவே குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யூதர்களுக்கு அத்தாட்சியாக அவங்களுடைய நபியினுடைய அசாவும் அவருடைய கையும் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அத்தாட்சியாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிகழ்த்திய அந்த அத்தாட்சிகள் இருக்கு. எனவே நாங்கள் ஈமான் கொள்ளணும்னு சொன்னா அதற்கு ஒரு அத்தாட்சி வேணும். எனவே இங்கோ உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சபா மலையை நீங்கள் தங்கமாக்கி கொடுங்க, இந்த சபா மலை தங்கமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கத்து குறைஷிகள் நபியிடத்துல சொன்ன நேரத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகின்றான்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஆயத்தை இறக்குகிறார். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்ல் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் வானங்களையும் பூமியும் இந்த அகில உலகத்தையும் இந்த அண்ட சராசரத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா. அல்லாஹ் இந்த உலகத்தையோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பினங்களையும் அல்லாஹ் வீணாக படைக்கல என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல சிந்தனையை தூண்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அற்புதம் இருந்துச்சு, அதை கொண்டு அந்த மக்கள் ஈமான் கொண்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அற்புதங்கள் நிகழ்த்தாங்க, அதை கொண்டு ஈமான் கொண்டாங்க. எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை கொடுங்கன்னு சொல்லி நபியிடத்துல மக்கள் கேட்ட சந்தர்ப்பத்துல அல்லாஹ் பல அற்புதங்கள் நபியின் மூலமாக வெளியாக்கி இருந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னா, நீங்க வானம் பூமியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, சந்திர சூரியனுடைய இயக்கங்கள் எப்படி இருந்திருக்கு, இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா. அல்லாஹ் இந்த எந்த படைப்புகளையும் வீணாக படைக்கல. இதை சிந்திக்க கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் தெளிவு வச்சிருக்கான், அத்தாட்சி வச்சிருக்கான். சிந்திக்க கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய பலாபலன்களை வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன அந்த வசனம் மக்களை அறிவியல் சிந்தனையின் பக்கம், விஞ்ஞான சிந்தனையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அற்புதங்களை விட அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. அதுல ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாக முழு மனித சமுதாயம் இனி வரக்கூடிய காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், அது விஞ்ஞான உலகம், வானுலகை நோக்கி விஞ்ஞானத்தினுடைய நவீன தொழில்நுட்பங்களை முன்னிறுத்தி அமையக்கூடியதாக இருக்கும் என்பதின் காரணமாக நீங்கள் வானம், சூரியன், சந்திரனை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா. அந்த எந்த படைப்புகளையும் அல்லாஹ் வீணா படைக்கல, எல்லாமே மிகப்பெரிய அற்புதம், அத்தாட்சி என்பதை நீங்க விளங்கிக் கொள்வீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக மனித சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய நவீன உலகத்தினுடைய அனைத்து கண்டுபிடிப்புகள், என்னென்ன தொழில்நுட்பங்கள் நாம பார்க்கிறோமோ, இது அனைத்திற்குமான ஆதி, இது அனைத்திற்குமான தந்தை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஏன்னா அவங்களுடைய காலத்துல தான் இன்றைய அத்தனை தொழில்நுட்பத்துக்கான விதை விதைக்கப்பட்டது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றல், முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்திருந்தான். வஹுஷிர சுலைமான் வ ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத் தைர். உலகத்தினுடைய அத்தனை படைப்பினங்கள் அனைத்தினுடைய கட்டுப்பாடு, அந்த அனைத்தினுடைய அடக்கு சக்தியும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய கையில இருந்துச்சு. அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பயண ஏற்பாடு அல்லாஹ் கொடுத்ததுதான். மிகப்பெரிய படை அவங்க இடத்துல இருந்துச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய டேட் வரைக்கும் உலகத்தினுடைய மிகப்பெரிய விமானம் A38 என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஏர்பஸ், அதுதான் உலகத்தினுடைய பெரிய விமானம். அதிகபட்சமாக 853 நபர்கள் அந்த விமானத்துல பறந்து செல்லலாம், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய ஆய்வு. இன்னைக்கு உலகத்துல கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பறக்கக்கூடிய விமான வாகனத்தினுடைய கெப்பாசிட்டி. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான படையும் வாகனத்தை கொடுத்திருந்தான் சொன்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான விரிப்பு, அதுல 4 லட்சம் இருக்கைகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த 4 லட்சம் இருக்கைகள்ல அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாங்க. அதற்கு கீழ் நல்லோர்கள், ஆலிம்கள், அவர்களுடைய அரசவையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரிகள், அதற்கு அடுத்த ஜின்கள், அதற்கு அடுத்த மற்ற உயிரினங்கள் என்பதாக 4 லட்சம் இருக்கைகள் இருக்கும். அது அனைத்தும் நிரப்பமாக நிரம்பி இருக்கும். அந்த விரிப்பு அப்படியே பறந்து செல்லும். அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த காற்றினுடைய வசப்படுத்தியதன் மூலமாக அந்த விரிப்பிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தன்னுடைய படைப்பட்டாளர்களோடு போவாங்க. 4 லட்சம் பேர் அமர்ந்து செல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான வாகனத்தை, விமானத்தை அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இன்றைய அறிவியல் உலகம், இன்றைய தொழில்நுட்பம் இதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. சிந்தனைக்கு கூட அதிகபட்சமாக ஒரு 1000 பேர் பயணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய விமானத்தினுடைய சக்தி. ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்துல 4 லட்சம் நபர்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வாகனத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தான். மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியிலே இன்றைக்கு தகவல்கள் சர்வசாதாரணமாக ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு எல்லா இடங்களுக்கும் பரவி கொண்டிருக்கின்றது. அன்றைய மிகப்பெரிய தொழில்நுட்பமாக ஹுதுஹுது பறவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தான். உலகத்தினுடைய, பூமியினுடைய அனைத்து ரகசியங்களையும் அது அறிந்து வைத்ததாக இருந்தது. அனைத்தையும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருந்தது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய அடிப்படை ஹுதுஹுது பறவையாக தான். ஒரு நாட்டினுடைய செய்தியை
வினாடியிலே ஒரு நொடி பொழுதிலே கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த வரலாறுகள் குர்ஆனிலே மிக நிரப்பமாக அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளினுடைய மொழியும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், உல்லிம்னா மன்திகுத் தைர். அத்தனை பறவைகளினுடைய, விலங்குகளுடைய, ஜீவராசிகளுடைய மன்திக், அதனுடைய லுகத், அதனுடைய மொழி, பேசக்கூடிய மொழியை புரிந்து அதோடு பேசக்கூடிய சக்தியும் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய சமூகத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல வந்து கேட்டார், இது போல உங்களுக்கு அல்லாஹ் பல ஆற்றலை கொடுத்திருக்கான், மிருகங்கள், ஜீவராசிகள், பறவைகள், இதனுடைய லுகத், அந்த மொழியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான், எனக்கும் ஜீவராசிகள் பேசக்கூடிய மொழியை கற்றுக் கொடுங்க, ஜீவராசிகள் என்ன பேசுது அதை நானும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மறுத்துட்டாங்க, அப்படிலாம் சொல்லி கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கடைசியாக இறுதி வரைக்கும் போராடி மன்றாடி வாதாடி அவர் என்ன செஞ்சுட்டாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை சம்மதிக்க வச்சுட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சரி என்ன, எந்த ஜீவராசியினுடைய மொழியை நீ தெரிஞ்சுக்கணும் சொல்லு. அப்ப அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய வீட்டுல 2 பூனை வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்த பூனைகள் என்ன பேசுதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், எனவே அந்த மன்திக், அந்த மொழியை எனக்கு கற்றுக் கொடுங்க. என் வீட்டுல இருக்கக்கூடிய பூனை என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது, அடிக்கடி ஒன்னா சேர்ந்து தான் சுத்திக்கிட்டு இருக்கு, அது பேசக்கூடிய மொழியை நான் கத்துக்கணும், எனவே எனக்கு அதை கத்துக் கொடுங்க, அது என்ன பேசுதுன்றது தெரிஞ்சுக்கணும். எனவே அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, அல்லாஹ் அந்த ஆற்றலை அந்த மனிதருக்கும் கொடுத்தான். எனவே இரவு நேரம் வந்துச்சு, தூங்கக்கூடிய நேரத்துல அந்த 2 பூனையை சந்திக்குது. இந்த மனிதர் பார்க்கிறார், என்ன பேசுதுன்னு சொன்னா, ஒரு பூனை சொல்லுது, நான் அப்படியே செத்து போயிடுவோம் பலக்கு, நான் அப்படியே மரணிச்சிடுவோம் பலக்கு, இந்த படுபாவி மனசை நமக்கு சாப்பாடே போட மாட்டோம், உணவே வைக்க மாட்டோம், பெரு கஞ்சனாக இருக்கான், இவன் சாப்பாடு போடாததுனால, உணவு கொடுக்காதனால நாம் அப்படியே மௌத்தா போயிடுவோமோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்ப இன்னொரு பூனை சொல்லிச்சு, கவலைப்படாத, இவன் வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு சேவல் நாளைக்கு காலையில மௌத்தாயிடும், வளர்த்துக்கிட்டு இருக்க சேவல் காலையில மௌத்தாயிடும், மௌத்தாயிடுச்சுன்னு சொன்னா அது நமக்கு தான் இறை, நமக்கு தான் அது உணவு, நாம அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தா சேவலை காணும், காலையில எந்திரிச்சு பார்த்தா சேவலை காணும். இந்த பூனைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, சேவல் செத்து போயிடுன்னு சொன்னேன், பார்த்தா சாகல, அது சேவலையும் காணும். அப்ப இன்னொரு பூனை சொல்லுச்சு, நேத்து நைட்டே நம்முடைய முதலாளி என்ன செஞ்சானா அதை கொண்டு போய் சந்தையில வித்து காசாக்கிட்டான், இன்றைக்கும் நாம பட்னி தான். அடுத்த நாள் வந்துச்சு, அடுத்த நாள் இரவும் அந்த 2 பூனைகள் பேசி கொண்டிருக்கு. அந்த மனிதர் கேட்டு கொண்டிருக்கார், என்ன பேசுதுன்னு சொன்னா, நேத்து தான் நமக்கு உணவு கிடைக்கல, நாளை காலையில இவன் வளர்க்கக்கூடிய ஒரு ஆடு செத்து போயிடும், ஆடு மௌத்தாயிடும், மௌத்தாயிடுச்சுன்னா அது நமக்கு தான் உணவு, எனவே நாம சாப்பிட்டுக்கலாம். எனவே இரவு தூங்கு அந்த பூனைகள் காலையில திரும்பவும் எந்திரிச்சு பார்த்தா அந்த ஆட்டை காணும். இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி திரும்ப 2 பூனைகள் பேசிக்கொள்ளுது, நேற்று இரவே அந்த ஆட்டை கொண்டு போய் சந்தையில வித்து அதையும் காசாக்கிட்டான். எனவே 3வது நாள் வந்தது, 3வது நாளும் அந்த 2 பூனைகள் தங்களுக்குள்ள பேசி கொண்டிருந்ததை அந்த மனிதர் கேட்டார். இப்போ ஒரு பூனை சொல்லுது, இனிமேல் கவலைப்படாத, நம்ம வாழ்நாள்ல பசியாகவே இருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம முதலாளி நாளைக்கு காலைல மௌத்தா போயிடுவான், நம்ம முதலாளி நாளைக்கு காலைல மௌத்தா போயிடுவான், அவன் மௌத்தா போயிட்டான், இருக்கிறது எல்லாமே நமக்கு தான், அதனால கவலைப்படாத, நாளையிலிருந்து திருப்தியா நல்லா சாப்பிட போறோம். இதை கேட்ட உடனே அந்த மனிதனுக்கு பெரிய அதிர்ச்சி, தூக்கி வாரி போட்டு நைட்டோட இரவோடு இரவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தர்பாருக்கு சென்று அவரிடத்துல கையை பிடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க, நீங்க தான் என்ன காப்பாத்து, என்ன விஷயம் நடந்ததை சொன்னார். சேவல் செத்து போயிட்டு சொல்லிச்சு கொண்டு போய் வித்து காசாகிட்டேன், ஆடு செத்து போகும்னு சொல்லி அந்த பூனை சொல்லிச்சு கொண்டு போய் வித்து அதையும் காசாகிட்டேன், இப்ப என்னன்னா நான் செத்து போயிடுவேன், நான் மௌத்தா போயிடுவேன்னு சொல்லி அந்த பூனைகள் பேசிக்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்யறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, இதுதான் இறை நியதி. சில விஷயங்களை, அந்த ரகசியங்களை வாழ்க்கையில அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வாழ்க்கைக்கு நிம்மதி. எப்ப மௌத்தா போகும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு வினாடியை நம்மளால நிம்மதியா கழிக்க முடியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கான், சில விஷயங்களை ரகசியமாக்கி வச்சிருக்கான், அது ரகசியமாக மறைந்து இருக்கிற வரைக்கும் தான், தெரியாம நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாம இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஜீவராசிகளினுடைய ரிஸ்கை நீ தடுத்த, அதுக்கு கிடைக்காம நீ தடுத்து அதை நீ உனக்கு காசாக்கிக்கிட்ட, அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி, ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ மரணிச்சுதான் ஆகும், உன்னுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். இப்ப கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சொல்ல வந்த விஷயம், ஜீவராசிகள், ஒரு பூனை என்ன பேசுது, ஒரு குருவி என்ன பேசுது, பறவைகள் என்ன பேசுது, அந்த மொழியை கூட உல்லிம்னி மன்திகோ அல தொய்ர், அதனுடைய இல்மை கூட அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்றைக்கும், இன்றைய அறிவியல் உலகம், விஞ்ஞான உலகம் ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கு, ஜீவராசிகள் என்ன பேசுது, பூனைகள் என்ன பேசுது, அதை டிரான்ஸ்லேட் செய்யக்கூடிய கருவிகள் இருக்கான், தொழில்நுட்பங்கள் இருக்கான், ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு இருக்காங்க. இது நடந்த காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி.
அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த தொழில்நுட்பத்தை இன்றைய விஞ்ஞானம் அறிவியலும் ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கோ, இந்த இல்மை 5000 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானத்தை விஞ்சும் இறைஞானம், அதற்கு முன்னால் விஞ்ஞானம் ஒண்ணுமே இல்லை என்பதை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால், அவனுடைய அந்த அத்தாட்சிகளுக்கு முன்னால், அவனுடைய இறை ஞானத்துக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உலமாக்கள் சொல்லுவாங்க, மனிதன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஜீனியஸாக இருக்கட்டும், பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், அறிஞனாக இருக்கட்டும், பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், அவனுடைய சிந்தனை சிந்திச்சு 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 அவன் எங்க போய் முடியுதோ அங்கிருந்து அல்லாஹ்வுடைய இல்மு ஆரம்பம். மனிதனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவனுடைய சிந்தனையை கொண்டு, அவனுடைய அறிவை கொண்டு எதையெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு எல்லையை போய் அவன் அடையிறானோ அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய இல்மு ஆரம்பமாகும் சொன்னான். அல்லாஹ் அந்த அளவுக்கு வல்லமை படைச்சவன், அல்லாஹ் அந்த அளவுக்கு சக்தி படைத்தவனாக இருக்கான். அவனுக்கு முன்னால் இன்றைய உலகத்தினுடைய விஞ்ஞானம் அறிவியல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானமும் அறிவியலும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்களை மிக கால தாமதமாக அவங்க சொன்னதெல்லாம் உண்மை என்பதை இன்றைய அறிவியல் உலகம், விஞ்ஞான உலகம் உலகத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வை விளங்குவதற்கு வழிவகை செய்யக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இவ்வளவு தொழில்நுட்பங்கள், இவ்வளவு வளர்ச்சிகள் இருந்த போதிலும் இறை ஞானத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னால், அவனுடைய வல்லமைக்கு முன்னால் இந்த அறிவியல் உலகம் ஒன்றும் இல்லை, எதுவும் அறியாதவர்கள் என்பதற்கான சான்று எவ்வளவோ இருக்கு. உலகத்துல நாம வாழ்றத போலவே ஜின்களுடைய சமுதாயம் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், மனித சமுதாயத்தை பற்றி உயர்த்தி பேசக்கூடிய இடத்துல ஜின்களையும் சேர்த்து அல்லாஹ் பேசுறான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித சமுதாயத்தையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குறதுக்காக தான் படைச்சேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக எவ்வளவோ சென்சார், எவ்வளவோ ரேடார்கள், பூமியில நம்ம சின்னதா ஒரு பொருளை போட்டாலும் அந்த சென்சார், அந்த ரேடார் கருவிகள் நாசாவுக்கு தெரியப்படுத்தும் என்ன விழுந்திருக்கு. பூமியில விழுந்தது டம்ளரா, பூமியில விழுந்தது கல்லா, பூமியில விழுந்தது எரி நட்சத்திரமா, பூமியில விழுந்தது அணுகுண்டா என்பதை அறியக்கூடிய ஆற்றல் நாசாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதே பூமியில மனிதனை போல பல கோடி மடங்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்புகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஜின்களுடைய கூட்டம். ஆனா அதை பற்றி ஒரு சின்ன அறிவு கூட இன்றைய அறிவியலுக்கு கிடையாது. குர்ஆன் மிக தெளிவாக தெளிவுபடுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கான் ஜின்களுக்கு தாவத் கொடுக்க சொல்லி, ஜின்களுடைய சமுதாயத்துக்கு ஈமானை பத்தி எத்தி வைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கு. என் கூட வரதுக்கு யார் தயார்? சஹாபாக்களே பயந்துட்டாங்க. ஜின்களுக்கு தாவத் கொடுக்க நபி போறாங்க, எப்படி நம்ம கூட போறது? நபி அவங்க கேட்டாங்க, யார் தயார், வாங்க நம்ம போலாம். சஹாபாக்கள் அமைதியா இருந்தாங்க. இரண்டாவது முறை நபி அவங்க கேட்டாங்க, யாராச்சும் தயார் இருந்தா வாங்க, அப்பயும் அமைதியா தான் இருந்துச்சு. மூணாவது முறையாக கேட்ட பிறகு ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்திரிச்சு வந்தாங்க. எனவே இன்றைக்கும் மக்காவுல ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டியாக இருக்கு. அந்த இடத்துல இந்த பள்ளிவாசல் இருக்கு. அன்றைக்கு காடும் வனாந்தர பகுதியாக இருந்தது. மஸ்ஜிதே ஜின் என்பதாக சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கு. மக்காவினுடைய மிக ஹாட்டான நகரத்துக்கு மத்தியில் அந்த பள்ளிவாசல் இருக்கு. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அது மிகப்பெரிய பாலைவன காடாக அடர்ந்த பகுதியாக இருந்துச்சு. எனவே அந்த இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடத்துல நிக்க வச்சு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ன ஒரு இடத்துல நிக்க வச்சு ஒரு பெரிய வட்டத்தை போட்டு, இப்னு மஸ்ஊத் இந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்துராதீங்க, இதை விட்டு நகர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, எனவே இந்த இடத்தை விட்டு நகர்ந்துராதீங்கன்னு சொல்லி அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள நபி அவங்க போனாங்க. சத்தங்கள் ஏதோ வித்தியாசமாக கேட்டது. ஜின்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சூழ்ந்து கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிச்சாங்க. அந்த ஜின்களுக்கு தாவத் கொடுத்திருந்தாங்க. அதனுடைய நெருக்கம் இன்னும் நபி அவங்களை ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிச்சு. நான் பயந்தேன் நபிக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இந்த ஜின்கள் ஏதாச்சும் நபியை செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து நான் அந்த கோட்டை விட்டு, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர பார்த்து நபி அவங்க செய்கையால சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் அந்த இடத்தை விட்டு நகராதீங்க, அங்கே இருங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரு மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. ஜின்களுக்கு நபி அவங்க குர்ஆனை ஓதி கொடுத்தாங்க. அவங்களும் அந்த ஜின்களுடைய சமுதாயம் ஈமான் கொண்டது. எனவே தாவத் கொடுத்துட்டு நபி அவங்க வெளியே வந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் இந்த இடத்தை விட்டு நீங்க தாண்டி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஜின்கள் உங்களை ஏதாச்சும் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்ல வந்த விஷயம், இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இதனுடைய நுணுக்கம், இதனுடைய இல்மு, இதனுடைய அறிவு இந்த உலகத்துல இன்றைக்கும் விஞ்ஞான உலகத்தால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நபி உங்க சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, ஒரு ஜின் நான் இரவு தொழுதுகிட்டு இருக்கும் போது எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு.
நான் தொழுகிற என்னுடைய தொழுகையே குழப்பத்தை ஏற்படுத்தி நான் என்ன ஓதறன்றதை நானே மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஃபித்னாவை ஏற்படுத்திருச்சு. தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜின்ன புடிச்சிட்டேன். நான் நினைச்சேன் இந்த மஸ்ஜித் நபவியினுடைய இந்த தூண்ல இதை கட்டி போட்டு உங்க எல்லாத்துக்கும் காலையில நான் காட்டலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவா எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அவங்க அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, ரப்பி கஃபிர்லி வஹப்லி முல்கல்லா யம்பகி லி அஹதீன். யா அல்லாஹ், யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி அவங்க துவா செஞ்சிருந்தாங்க. எனவே அவங்களுடைய ஆட்சியில கை வைக்க கூடாதுன்னு சொல்லிதான் அதை விட்டுட்டேன். இல்லைன்னா அவங்க எல்லாத்துக்கும் காட்டி இருப்பேன் அந்த ஜின்னு சொன்னாங்க. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த உலகத்துல நம்மை விட அதிகமாகவே ஜின்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைய அறிவியல் உலகத்தால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதே போலதான் மலக்குகள் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 8 மலக்குகள் இருக்காங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ஒவ்வொருவரோடும் 8 மலக்குகள் அல்லாஹ் நியமனம் செஞ்சிருக்கா நம்முடைய பாதுகாப்புக்காக. நம்முடைய முன்னால் ஒரு மலக்கு இருக்கா, நமக்கு பின்னாடி ஒரு மலக்கு இருக்கா, நம்முடைய வலது தோல் புஜத்துல ஒரு மலக்கு இருக்கா, இடது தோல் புஜத்துல ஒரு மலக்கு இருக்கா. மொத்தம் 4 பேர் ஆச்சு. நம்முடைய நெற்றியில கண்ணுக்கு பாதுகாப்பாக 2 மலக்கு அல்லாஹ் நியமனம் செஞ்சிருக்கான். நம்முடைய நாவுக்குள் நம்முடைய வாய்க்குள்ள 2 மலக்குகள் அல்லாஹ் பாதுகாப்புக்காக நியமனம் செஞ்சிருக்கான். 8 மலக்குகள் எல்லா நிலைகளிலும் நாம் நம்முடைய சுய தேவைக்காக போனாலும் சரி, மனைவியோடு இருக்கக்கூடிய தருணமாக இருந்தாலும் சரி, அதனாலதான் சொல்றாங்க ஒழுக்கமாக இருங்க, சுத்தமாக இருங்க. ஏன்னா மலக்குமார்கள் நம்மளோட இருக்காங்க. 8 மலக்குமார்கள் ஒவ்வொரு மனிதனோடும் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் கூட இருக்காங்க. மேலும் நபி அவங்க சொன்னாங்க, இந்த 8 மலக்கு இல்லாமல் காலையில தகப்பன் ஷைத்தானும் மாலையில குட்டி ஷைத்தானும் ஷிஃப்ட் மாறுறாங்க. நம்ம கிட்ட 2 ஷைத்தான் இருக்கு. 8 மலக்குகள் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 2 ஷைத்தான்கள். காலையில அத்தா ஷைத்தான் இருப்பான், மாலையில மகனுடைய குட்டி ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக இருப்பாங்க. ஆக மொத்தம் 10 பேர். நாம யாரும் தனியால் இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு நாம தனியா இருக்கும்னு சொல்லி, கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் யாருமே தனியால் இல்லை. நம் ஒவ்வொருத்தருடனும் 8 மலக்குகளும் 2 ஷைத்தான் இருக்கான். இதல்லாமல் உலகத்துல மலக்குகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. ஒரு தீனுடைய மஜ்லிஸ், இப்ப ஜும்மாவுடைய நாள், இது போன்ற மஜ்லிஸ்களை மலக்குகள் தேடி அலையறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அந்த மஜ்லிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வானம் வரைக்கும் மலக்குகள் சூழ்ந்து கொள்றாங்க. இப்ப எத்தனாயிரம் மலக்குகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித சமுதாயத்தை விட 70 லட்சம் அதிகமான மலக்குகள் இந்த உலகத்தில் அனுதினமும் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர்களை பற்றிய அந்த இல்மு இன்றைய அறிவியல் உலகத்துக்கு இல்லை. எனவே இறை ஞானத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய அறிவியல் விஞ்ஞானம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நவீன தொழில்நுட்பங்களினுடைய வருகை படைத்தவனை இலகுவாக விளங்குவதற்கான வழியாக இருக்கு. ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா. அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த படைப்புகளையும் வீணாக படைக்கல. ஒவ்வொரு தொழில்நுட்பத்தினுடைய முடிவு படைத்தவன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடியதாக. எனவே இன்னும் இந்த விஞ்ஞான உலகம் பயணிக்க வேண்டிய தொலைதூரம் மிக தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாத்தினுடைய ஒரு பங்காக, ஒரு பகுதியாகத்தான் அறிவியல் தொழில்நுட்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாத்தை, இறைமறையை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விஞ்சிய விஞ்ஞானம் கிடையாது. இவைகள் எல்லாவற்றையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இன்றைய விஞ்ஞானம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சிந்தனைகள் அந்த சிந்தனைக்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆய்வுகள் அல்லாஹ்வை அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. எப்பேற்பட்ட சிரமங்கள், சூழ்நிலைகள், நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் அல்லாஹுவை மீறி இந்த உலகத்திலே யாரும் நம்மளை எதுவும் செஞ்சிட முடியாது. அவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. எனவே நம்முடைய ஈமானை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதற்காக இழந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய உதவி நமக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் நிலையான ஈமானாக ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.